ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மகாநதி சீரியல் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யமுனா வந்து விஜய் வந்து போலீஸில் வந்து போட்டு கொடுத்தால, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிவின் வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இங்கே வந்து நம்ம ரோஹிணி வந்து கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது அவங்க மாமா வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க ரோஹிணி வந்து சொல்கிறாங்க, அஜய் நீ லவ் பண்ணி தானே கல்யாணம் முடிச்ச, உன்னோட மேரேஜ் லைஃப்பில் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அஜய் வந்து உன்னையால் தான் நான் வந்து உன்னை பழி வாங்கணும், காவேரி பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்துலேயே வந்து என்னோடய வாழ்க்கையை நானே தொலைச்சிட்டேன். தேவையில்லாமல் லவ் பண்ணி தேவையில்லாமல் கல்யாணம் முடிச்சு அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க. இருந்தாலும் அடுத்தவங்கள நம்பி அவங்க வந்து வாழ்கிறாங்க. அவனா சொந்தமாக எந்த ஒரு முயற்சியும் பண்ண மாட்டேங்கிறான், எந்த அந்த ஒர்க்கு எதுவுமே போக மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி அவங்க மாமா பார்த்து இந்த மாதிரி காவேரி என் மேலே தான் சந்தேகப்படுறா, விஜய் இருக்கிற இடம் வந்து எனக்கு மட்டும் தானே தெரியும், வேறு யாருக்கும் தெரியாதுல்ல, அதனால் வந்து என் மேலே வந்து சந்தேகப்படுறா, அவள் சந்தேகப்படல, எந்த ஒரு தப்புமே இல்லை ஏன்னா ஆனால் எனக்கு மட்டும் தானே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொன்ன பார்த்திங்கன்னா அப்போ வந்து நீ வந்து எதுவுமே சொல்லலை, காவேரிக்கு வந்து யமுனா தான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து விஜய் வந்து சொல்லி கொடுத்துருக்கா அப்படின்னு வந்து யமுனா வந்து சொல்லியிருக்கான்னு சொல்லி காவேரிட்ட வந்து சொல்லிவிட்டா, அதனால தான் காவேரி தான் என்கிட்ட வந்து சொன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம நிவின் பார்த்திங்கன்னா யமுனாட்ட போய் ரொம்ப கோவமாக கற்றுன்னு கத்துறாங்க. எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க வச்சிட்ருக்க அப்படின்னு கேட்பாங்க. உடனே யமுனா ஜாலியாக பண்ணி நான் தானே போட்டு கொடுத்தேன், ஆமாம் நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க, நான் அப்படி தான் சொல்லி தருவேன் வைப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதுக்கு நீ இப்படிலாம் பழி வாங்கிட்டு இருக்க, என்ன நடந்துச்சுன்னு உனக்கு எதுவுமே தெரியுமா, அப்படியாச்சும் நீங்கள் எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லுவீங்கல்ல, அதனால தான் வந்து நான் இப்படிலாம் பண்ணுறேன் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே, பை பை, டாட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை லைக் பண்ணிடுங்க. ஓகே.